வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் ஸ்டோரி எபிசோட் 46 தான் பார்க்க போறோம். 45 வந்து போட்ட நெக்ஸ்ட் டேவே வந்து காலையிலேயே 1K வந்துருச்சு. இன்னைக்கு போட்டா கோஸ்ட் வீடியோ தான் போடணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு வேற வீடியோவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு ஓட முடியல. இப்பதான் கியூர் ஆகி இப்பதான் வீடியோ எடுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நான் இன்னைக்கு இதோட சேர்த்து இன்னொரு எபிசோட எடுத்து வச்சிட போறேன். பிகாஸ் உங்களை நம்ப முடியல. சம்டைம்ஸ் 1000 கூட வர மாட்டேங்குது, சம்டைம்ஸ் 1000 தாண்டி போயிட்டே இருக்கு. அதுவும் வித்தின் அ டே போட்டு ஒரே நாள்ல. அதனால எதுக்கும் சேஃப்டி மெஷர்ஸ்க்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் இன்னொரு எபிசோட். உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் வீடியோஸ், கிரைம் ஸ்டோரிஸ், சிட் ஹால் அதெல்லாம் பிடிக்கணும், கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்க இப்போ என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வித் தட் ஃபார் தி டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆரம்பிக்கலாமா? ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஏன்னா பிளாக் கலர் டாப் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப பிரைட்டாக வர தெரியுது, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நான் டிம்மாக வைக்கிறதுக்கு வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி இது பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து சரியாக இருக்காது, வைப் வந்து சரிப்பட்டு வராது. எனக்கு இன்னும் கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்குது. நான் என் மைக்கை வந்து கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிறேன். இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கினேன். அந்த ஸ்டாண்ட் வந்து என்னால் ஹைட் வந்து குறைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது அப்படியே நிற்கிது, அதனால் அது அப்படியே நிற்கட்டும். ஸ்டோரி நம்பர் 1. இது என்னன்னு தெரில, 2 லைன் தான் இருக்குது. என்னன்னு ரீட் பண்ணிடலாம். வணக்கம் ஆர்த்தி, எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ. ஐ லவ் ஆல் யூ மேக்கப் அண்ட் ஃபாலோயிங் யூர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் ஹால், பிகாஸ் we both have same skin tone. I love your attitude of speaking and it was cute while you get scared of something. Love you always Aarthi. Ignore the negative comments and keep going in your way. Love you too. எனக்கு வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி வர நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி எனக்கு பேனிக்காக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் இன்ஸ்டாலையும் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இதுவாக இருக்குது, அதனால் வந்து ஏதாவது பாசிட்டிவ் வேர்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுக்கும்போதும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ். இது ஒரு மாதிரி முன்னாடி தூக்கிட்டு நிற்கல, ஐ டோன்ட் நோ. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஹாய் சிஸ், ஐ எம் சூசி ஃப்ரம் பெங்களூர். எனக்கு அதிகமாக கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். பட் ஐ டோன்ட் ஹாவ் ட்ரஸ்ட் இன் கோஸ்ட். ஸோ எல்லாம் ஒரு இல்யூஷன்னு நினைப்பேன். திஸ் இன்சிடென்ட் ஆஃப் மைண்ட் டுக் பிளேஸ் when I was studying 7th standard டியூரிங் சம்மர் ஹாலிடேஸ். எங்களோட நேட்டிவ் கேரளா. ஸோ ஹாலிடேஸ் டைமில் தம்பியையும் என்னையும் கேரளாவில் இருக்க எங்கள் பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்க. எங்களுக்கும் கூல் வெதர் ப்ரீஸ் இன் கேரளா ரொம்ப பிடிக்கும். எங்களோட பாட்டி வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கும். நாங்கள் அதிகமாக அங்கே தான் விளையாடுவோம். எங்களுக்கு நிறைய எங்கள் ஏஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேரளாவில். ஸோ அவங்களோட சேர்ந்து ஹைட் அண்ட் சீக்லாம் விளையாடிட்டு இருந்தோம் தோட்டத்தில். லைக் 6:30 ஈவினிங் அங்கே நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கும். நாங்கள் ஒரு 11 மெம்பர்ஸ் இருந்தோம் ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு. நாங்கள் எல்லாரும் 6th, 7th, 8th ஏஜ் லைனில் இருந்தோம். பட் 2 சிஸ்டர்ஸ் எங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு 11th or 12th இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க தான் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ கேம் ஸ்டார்ட் ஆகிடுத்து. எல்லாரும் ஒரு ட்ரீ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் தோட்டம் பக்கமே ஒரு மோட்டர் ரூம் இருக்கும். மார்னிங் டைம்ல அங்க போவாங்க, ஏன்னா அந்த பக்கமே ஒரு வெல் இருக்கும். ஸோ மோட்டர் ரூமும் வெல்லும் சேர்த்து ஒரு வழி போட்டிருப்பாங்க. ஒரு அடல்ட்டால தான் ஓபன் பண்ண முடியும். சேகர் அக்கா கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட் மாயா கடைசியா இருக்க ஒரு ட்ரீ பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமா அங்கேயே இருந்தோம். சேகர் அக்கா ஸ்லோலி வந்துட்டு இருந்தாங்க. மாயா என்னை கூப்பிட்டு அங்க பாருங்கன்னு சொன்னாங்க. எங்க சைட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த மோட்டர் ரூம் அண்ட் வெல் இருந்தது. சடனா யாரோ ஒருத்தவங்க மோட்டர் ரூம் உள்ள இருந்து ஸ்லோவா ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு பிச் பிளாக்கா ஒரு கேர்ள் லாங் ஹேர்ல ஸ்லோலி ஓல்டு பீப்புள் நடந்து போகிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அந்த வெல் பின்னாடி போயிட்டாங்க. நைட் டைம். ஸோ நாங்கள் விளையாடுறச்சே டார்க்கா இருந்தது. ஸோ ஃபேஸ் சுத்தமாக தெரியல. நாங்கள் என்ன நினச்சோம், இந்த 12th படிக்கிற இன்னொரு அக்கா இருப்பாங்க. பிகாஸ் ஒன்லி அடல்ட்ஸ் கேன் ஓப்பன் தட் வேலி. அவ்வளவு ஹைட்டாக இருக்கும். ஆஃப்டர் சீயிங் திஸ் ஐ தாட், அட நம்மளும் அந்த அக்கா கூடவே போயிருக்கலாம், கிணறு நல்ல ஹைடிங் பிளேஸ்ன்னு நினச்சேன். கடைசியாக எல்லாரையும் சேகர் அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. 9 o'clock ஆயிடுத்து. அண்ட் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் மறுபடியும் கேமை கண்டினியூ பண்ணலாம்னு வந்தோம். அண்ட் எனக்கு கியூரியஸாக இருந்தது, சேகர் அக்கா அந்த 12th படிக்கிற அக்காவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு. ஸோ நான் அவங்க கிட்ட போய் கேட்டேன், அக்கா உங்களை சேகர் அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு. அதுக்கு அந்த அக்கா சிரிச்சாங்க. அப்புறம் இல்லம்மா, அம்மா ஒரு பொண்ணு இவ்வளோ நேரத்தில் வெளியே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் கேம் விளையாடாம ஸ்டார்டிங்லேயே வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது.
இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா வெல் பக்கம் யார் போனது அப்படின்னு நான் மறுபடியும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டேன், எஸ்டர்டே நைட் வெல் பக்கம் வந்தீங்களான்னு. அதுக்கு அவங்க என்னையே நீங்கள் போயிருந்தீங்களா வெல் பக்கம், அதான் தெரியும்ல, மார்னிங் மட்டும்தான் போவாங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம இன்னும் நடந்ததெல்லாம் சொன்னால் விளையாடவே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லலை. நான் மட்டும் பார்த்துருந்தா இல்யூஷன்னு நினச்சிருப்பேன். பட் மாயா தான் பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்தேன், எனக்கு பயம் இல்லை. பட் ஒரு லேடி ஒரு கேர்ளோட உருவம் என்னோட கண்ணுக்குள்ளேயே இருந்தது. ஸோ நாங்களும் அதுக்கப்புறம் கிணறு பக்கம் போகலை. ரீசெண்டாக ஃப்ரம் பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். ரீடிங் சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் ஸ்டோரிஸ் எபிசோட் நல்லா இருக்குது. ஐ காட் அடிக்டட் டு இட். பிகாஸ் இப்போல்லாம் நிறைய பேர் கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்ட சொல்ல மாட்டாங்க. பட் எனக்கு கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் டூயிங் இட் இன் அ பர்ஃபெக்ட் வே. ஜஸ்ட் லவ் இட். தேங்க்யூ ஸோ மச். ஏ காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்தாலே நம்மளுக்கு அப்படியே குஷியாயிரும். அடுத்த ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, இதை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நோ கதை பேசுறது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கதை பேசுறது மட்டும்தான். ஓகே, இப்போ டைம் 1:10 ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ இழுத்து பேசாமல் இதுவாக பேசாமல் நல்லா லாங்காக போட பார்க்குறேன். அக்கா, நான் உங்களோட 63rd சப்ஸ்கிரைபர். பல நாட்களாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் நானும் கிட்டத்தட்ட சேம் கேரக்டர் தான். சரி, ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். நான் பரதநாட்டியம் டிப்ளமா கோர்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கேன் அக்கா. அந்த ஃபைனல் இயர் பூஜை, அந்த அரங்கேற்றம்னு சொல்லுவாங்க, அது அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டான்ஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. டாலரேட் பண்ணி எப்படியோ ஃபங்க்ஷனை முடித்தேன். நெக்ஸ்ட் டேல இருந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை. நியர்லி 21+ days நான் நடக்க முடியாமல் இருந்தேன். முடியாமன்னு சொல்றதை விட நடக்கவே தெரியாம இருந்தேன். ஐ வாஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். பேசுவேன், ஆக்ஷன் செஞ்சு காட்டுவேன், பட் எந்திரிச்சு நிக்க முடியாது, உட்கார முடியாது, அப்படியே விழுந்துருவேன் பேலன்ஸ் கிடைக்காம. நான் திருச்சியில தான் இருக்கேன். ஸோ எங்க ஊரு தர்கா இருக்கு, அங்க போய் தாயத்து கட்டினாங்க. அப்போ சரியாக ஸ்டார்ட் ஆச்சு. உடம்பு சரியில்லாம இருக்கப்போ எனக்கு வாழ்ற ஃபீலிங்கே இருக்காது. பட் ஒன்ஸ் கயிறு கட்டினோடனே எனக்கு ரெக்கவரி டைம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ட்ரீமிங் அட் நைட். கொஞ்சம் உட்காருற அளவுக்கு சரியாயிட்டேன். பட் கை கால் அசைக்க முடியாது. எப்படியோ ஒரு 2 months போயிடுச்சு. டிசம்பர் 2021 அப்போ எனக்கு நைட் ஒரு 1 o'clock இருக்கும். தூங்கிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தவங்க நல்லா ஒரு விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் போட்டு ரோட்ல கத்திக்கிட்டே ஓடுறாங்க. நான் ஒரு பொசிஷன்ல நிக்கிறேன். அதை விட்டு என்னால நகரவே முடியல. அந்த ஏரியா எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. இது மாதிரி நான் ஒரு ஏரியா பார்த்ததே இல்லை. அங்க கத்திட்டு ஓடுற லேடி ஒரு 40 ஏஜ் இருக்கும். அவங்கள துரத்திக்கிட்டு கால் இல்லாம ஒரு மாதிரி வினோதமா பறந்துட்டே ஒரு சில ஜந்துலாம் பின்னாடி துரத்துது. அவங்க எல்லாரும் என் பக்கமா ஓடி வராங்க. அந்த ரோட்ல வேற யாருமே இல்லை. எனக்கு வேற கால் கையெல்லாம் அசைக்க முடியாதே. ஸோ நான் அப்படியே நிக்கிறேன். சத்தம் கூட போட முடியல. விசுக்குன்னு யாரும் என் தலைமுடியை பிடிச்சி கீழே பெட்ல இருந்து இழுத்துட்டாங்க அக்கா. இன் ரியல் லைஃப். எனக்கு ட்ரீம்னு அது அப்போதான் தெரியுது. ஆனா என் மண்டையில நல்ல பெரிய நெயிலோட அச்சு விழுந்திருக்கு. பட் யாருமே இங்க இல்லை. அதுல இருந்து கொஞ்சம் பிளட்டும் வந்துச்சு. நான் இது எல்லாமே எங்க அம்மாட்ட சொன்னேன். அவங்க திருப்பி தர்காக்கு கூப்பிட்டு போய் சரி பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு அண்ணா இருக்காங்க. ஹீ இஸ் 31 years old. அவங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்தாங்க. ஹீ இஸ் வெல் நோன் ஃபார் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டப்ஸ். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பட் பார்க்க ரொம்ப நார்மலா இருப்பாங்க. அவங்க எதிர்ச்சியா வீட்டுக்கு வந்தப்போ ஒரு மாதிரி ஷேக் ஆனாங்க. உள்ள வந்தோடனே சொன்னாங்க, ஷிசி தங்கம் உசுரோட தான் இருக்கான்னு. அவளை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு யாருமே கேட்காம எதுவுமே பேசாம இதை மட்டும் சீலிங்கை பார்த்து 3 வாட்டி கத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு ருத்ராட்ச மாலை கொடுத்து போட சொன்னாங்க. தென் ப்ராப்ளம் எல்லாமே நார்மல் ஆச்சு. பட் இதோட இது முடியலக்கா, இனிமேல் தான். ஏன்னா இது நாள் வரைக்கும் பயம் முடுத்துற சம்பவமே இருக்கு. நாங்க ஒரு நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போலாம்னு திருச்செந்தூர் போனோம். அங்க ஒரு ஓடை மாதிரி இருக்கும். அங்க ஏரியா ஆட்கள்லாம் குளிக்கிறதுக்கு. அங்க நான் இது வரைக்கும் போனதே இல்லை. அங்க இருந்து நடந்து போயிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துல ஊர் மாதிரி வந்துச்சு. அதுக்குள்ள போனேன். நான் கனவுல பார்த்தா அதே ஸ்ட்ரீட் ஜஸ்ட் சேம், அப்படியே டிட்டோ, ஒரு பிசுறு கூட தட்டாம அப்படியே இருந்துச்சு. அவ்வளவுதான். நான் ஒரு மாதிரி தள்ளாட ஆரம்பிச்சிட்டேன். எங்க அண்ணா மேல விழுந்துட்டேன். அங்கேயே ஒரு வீட்டு திண்ணையில உட்கார வச்சாங்க. தண்ணி கொடுத்து அதே ரோடு போற ஸ்ட்ரீட் வீடு. கண்ணை முழிச்சா கனவுல ஒரு ஆன்டி ஓடுனாங்கல்ல, அவங்க சாயல்ல ஒரு பாட்டி மடி மேல இருந்தேன். நான் எந்திரிச்சோடனே எதுவுமே சொல்லாம ஓடிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல நான் ஏன் அவ்வளோ கண்ட்ரோல் இல்லாம இருந்தேன்னு. பட் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓடிட்டேன். ஆக்சுவலி அன்னைக்கு எங்க குலதெய்வம் கோயில் மூடி இருக்கு ஃபார் சம் ரீசன். பட்
நாளைக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கோம், ஸோ கேன்சல் பண்ண வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு கிளம்புறதா இருந்தோம். ஜஸ்ட் ஊர் சுற்றி பார்த்துட்டு போயிடலாம்னு. ஆனால் இப்படிலாம் நடக்கவும் நாங்கள் கோயில் வாசல்லே தூங்கிட்டு அடுத்த நாள் கோவில் திறந்தோடனே சாமி கும்பிட்டுட்டு தான் போனோம் அக்கா. பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க சாமியை பார்க்க வைக்க தான் இவ்வளவும் நடந்திருக்கும், பயப்படாத அப்படின்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் வீட்டுக்கு வந்து முன்னாடி பெட்ல இருந்து முடிய பிடிச்சி கீழே தள்ளினப்போ நெயில் பட்டு பிளட் வந்துச்சுல்ல, அது ஃபுல்லாக ஹீல் ஆகிருச்சு. பட் இந்த கோவில் சம்பவம் நடந்து வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு 15 days அது ஃப்ரம் நோவேர் இட் கேம் பேக், அதே மார்க் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அது என்ன மர்மம்னே தெரியல. சிங்கப்பூர் அண்ணா சொன்னேன்ல, அவங்க இப்போ கோமால இருக்காங்க அக்கா. வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனாங்க. அதுல இருந்து 2 daysலயே அவங்க கோமாக்கு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தங்களால மட்டும்தான் இதுக்கு என்னன்னு ஆன்சர் பண்ண முடியும். ஹோப் ஹீல் கெட் வெல் சூன் அக்கா. ஐ லவ் யூ சோ மச் அக்கா. நீங்க தான் என் இன்ஸ்பிரேஷன். நான் நினைச்சுக்கிட்டேன் எனக்கு தான் இப்படிலாம் நடக்குதுன்னு. பட் உங்களுக்கும் இதெல்லாம் நடந்திருக்குன்னு கேட்குறப்போ நம்ம தனியா சாகல சேகர்னு நினைச்சுக்குவேன். லவ் யூ அக்கா, பாய். ஹோப் யூ ஷேர் மை ஸ்டோரி அக்கா. நீ என் பேரை சொன்னாலும் ப்ராப்ளம் இல்லை அக்கா. ஐ ஆம் ஷிசி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் அண்ட் லவ் யூ டூ. தனியா இல்லை, இருக்கோம். அடுத்த ஸ்டோரி போலாம். ஹாய் அக்கா, டோன்ட் மென்ஷன் மை நேம். I'm studying 8th standard. இன்னைக்கு நான் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒன் ஃபைன் டே ஐ வென்ட் டு ஸ்கூல். ஐ திங்க் அப்போ என் மிட் டேர்ம் எக்ஸாம்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் பீரியட், தட் வாஸ் அ எக்ஸாம் டே. ஸோ வி ஆஸ்க் பெர்மிஷன் அண்ட் ஸ்டார்டட் ஸ்டடிங் ஃபார் எக்ஸாம். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க் டீச்சர் அண்ட் சிட் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ். ஐ மீன் காரிடார்னு சொல்லுவோம்ல. எங்கள் கிளாஸ் வந்து ஸ்டெப்ஸில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுதான் லாஸ்ட் கிளாஸ். அந்த காரிடாரில் நாங்கள் தான் லாஸ்ட் கிளாஸ். பக்கத்து கிளாஸில் யாருமே இல்லை. அவங்கெல்லாம் 10th 9th ஐ திங்க். அவங்கெல்லாம் ஆடிட்டோரியம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க கிளாஸ்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு கிளாஸ் ஓப்பனா இருந்துச்சு. வெளியே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல நானும் ஒண்ணு. அப்போ அந்த கிளாஸ்ல யாருமே இல்லை. ஆனா யாரோ பெஞ்ச் இழுத்தாங்க. பட் நாங்க சீரியஸா எடுத்துக்கல. ஃபியூ டேஸ் லேட்டர் யாரோ அழுவுற சவுண்ட்லாம் கேட்டுது. அப்புறம் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பொண்ணு, அவங்க ஃபேஸ் தெரியல பட் ட்ரெஸ்லாம் ஃபுல்லா பிளட், விண்டோ கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் பயந்துட்டு டீச்சர் கிட்ட சொன்னோம். டீச்சர் வாட்ச்மேனை கூட்டிட்டு வந்தாங்க. வாட்ச்மேன் கிளாஸ்க்குள்ள போய் பார்த்தாங்க. ஆனா யாருமே இல்லை. பட் பெஞ்ச்லாம் அங்கங்க இருந்தது. டீச்சர் ஃபர்ஸ்ட் எட்டி பார்க்கலையா? வாட்ச்மேன் அதெல்லாம் ஒன்றும் கிளாஸ்க்குள்ளே இல்லை, நீங்களே இமேஜின் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸ்கூல் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் நைட்டில் யாரோ அழுகிற சவுண்ட்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் மை கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்த்தி. ஐ லவ் யூர் வீடியோஸ். ஆக்சுவலி அக்கா, நான் இந்த ஸ்டோரியை மெயிலில் சென்ட் பண்ணேன். அப்போ நான் 8th படிச்சுட்டு இருந்தேன். பட் நீங்கள் என்னோட ஸ்டோரியை படிக்கவே இல்லை. இப்போ நான் 9th படிக்கிறேன். 2 monthsல 10th போக போகிறேன். அண்ட் அக்கா, கோஸ்ட் ஸ்டோரி எபிசோட் 30ல அழகாக க்யூட்டாக பார்பி டால் மாதிரி இருக்கீங்க. உங்கள் அழகின் ரகசியம் என்ன? ஆமாம், நல்லா அசிங்கப்படுத்திட்டு அழகின் ரகசியம் என்னவா? 10th போகிறாங்களாம், கடவுளே. சரி, ஓகே, அதெல்லாம் என்ன, காலமாக இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கே நம்ம போயிடுவோம். அப்படியே ரீட் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, மை நேம் இஸ் இனி. ஆனால் ஐம் 13 years old. அக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அக்கா. எனக்கு உங்கள் ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் ஸ்டோரி வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். எனக்கு உங்களுக்கு பார்க்க சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். சரி, லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. ஆனால் இது ஒன்றும் பேய் கதை இல்லை, ஜஸ்ட் அ இன்சிடென்ட் விச் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். சாமி இன்சிடென்ட் அக்கா. திஸ் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்டோரி. பயப்பட வேண்டாம். ஆரம்பிக்கலாமா? திஸ் இஸ் இன்சிடென்ட் நம்பர் 1. அக்கா, நான் 6th படிக்கும்போது நாங்கெல்லாம் திருச்செந்தூர் போயிருந்தோம். நாங்கெல்லாம் ஸ்பெஷல் தரிசனம் புக் பண்ணல. அப்படியே சாமி பார்க்கும்போது ஒரு பாட்டி அந்த கூட்டத்துல வந்தாங்க. என் கையில கண்ணு இதை வச்சுக்கோ, சாமி தரிசனம் அப்புறம் இதை திறந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு திரும்பி பார்த்தேன். அந்த பாட்டியை காணும். அது எப்படி ஒரு பாட்டி அவ்வளவு பெரிய கூட்டத்துல கண்ணிமைக்கிற நேரத்துல போயிருப்பாங்க? அப்புறம் நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டேன். அதுக்கப்புறமா அம்மா வந்து இனி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. நானும் நடந்ததை எல்லாம் சொன்னேன். அம்மா ஃபர்ஸ்ட் கையை ஓப்பன் பண்ண சொன்னாங்க. நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது ஒரு சின்ன கியூட் முருகன் ஸ்டாச்சு. பார்த்த உடனே கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிருச்சு. அந்த முருகன் சிலையில விழுந்துருச்சு. ஆனா எனக்கு அச்சு விபூதி மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் திருச்செந்தூர் முருகனை பார்த்து அழுது, நீ என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னா எனக்கு நல்லா புரியுது முருகா, நீ தான் எனக்கு இனி எல்லாம் அப்படின்னு சொல்லி அழுதேன். இது என் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வு அக்கா. இது எனக்கு தமிழன் மேல ஒரு அன்பு பெருக்கிய நிகழ்வு அக்கா. இப்போ இன்ஸ்டன்ட் நம்பர் 2. இப்போ ரீசெண்டா நாங்கெல்லாம் கர்த்ததேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க நாங்கெல்லாம்
சாமி தரிசனம் பார்க்க போயிருந்தப்போ அங்க ஒரு அழகான தம்பியை பார்த்தேன். ஆனா பார்க்கும்போது அவங்க முகத்தில் அவ்வளவு தேஜஸ் என்னை பார்த்து இனின்னு சொன்னாங்க. நான் ஷாக் ஆகி சொல்லு தம்பியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த தம்பி என்கிட்ட வந்து இந்தா இதை கையில வச்சுக்கோ, கோவிலுக்கு வெளியே போன அப்புறம் கையை திறந்து பாருன்னு ஏதோ சீக்ரெட்டா கொடுத்தான். அதை புடிச்சேன். அது விபூதி மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் சும்மா தம்பின்னு கூப்பிட்டேன். அந்த தம்பியை காணும். நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கோவில் விட்டு வெளியே வந்து கையை திறந்தேன். அதுல ஒரு ருத்ராட்சம் இருந்துச்சு. ஆனா அதை திரும்பி பார்க்கும்போது எனக்கு அச்சு விபூதி மாதிரி தான் இருந்துச்சு. தட்ஸ் ஆல் அக்கா. இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வைபா ஃபீல் ஆகும். இப்போ கூட அந்த இன்சிடென்ட் நினைச்சா மெய்சில் இருக்குது அக்கா. உங்களை ஒரு நாள் ஆச்சு நான் நேர்ல பார்ப்பேன். உங்க ட்ரீம்ஸ் நிறைவேற வாழ்த்துக்கள். கீப் ராக்கிங். லவ் யூ ஸோ மச் அக்கா. நான் ஆல்வேஸ் பி ஹாப்பி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் அக்கா. அண்ட் ஐ எம் யுவர் குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ். கண்டிப்பா நேர்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். பரவாயில்ல, பேய்ன்னு வராம ஏதோ ஒன்று கொஞ்சம் பாசிட்டிவா வந்தா நல்லதுதான். நம்ம உயிருக்கும் கொஞ்சம் வந்து பாதிப்படையாம இருக்கும். அடுத்தது, ஹாய் அக்கா, ஐம் பாபிஷா. I sent my message in Insta and the same I'm gonna send here. I love your videos, your makeup, ghost story and hauls. Okay, ஆரம்பிக்கலாமா? இது என் அம்மாவுக்கு நடந்தது. மீ அண்ட் மை பிரதர் வென்ட் டு நேட்டிவ் ஃபார் சம்மர் ஹாலிடேஸ். என் அப்பா அம்மா மட்டும் வீட்டில் இருந்தாங்க. நைட் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால மாடிக்கு வந்து படுத்துட்டு இருக்காங்க. என் அப்பா தூங்கிட்டாரு. என் அம்மா ஹாஃப் ஸ்லீப்பில் இருக்கும்போது ஒரு பர்ன்ட் லெக் அவங்கள சுற்றி நடக்கிறத பார்த்துருக்காங்க. அம்மா முழிச்சு பார்த்தாப்போ எதுவுமே இல்லை. அப்புறம் ஸ்டெப்ஸ் கிட்ட பார்த்தாப்போ அந்த பர்ன்ட் பாடி ஸ்டெப்ஸ்ல இறங்கி போறத பார்த்துருக்காங்க. என் அம்மா அப்பாவை எழுப்புனாங்க. அப்பா நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால எழும்பல. சரி, இதுக்கு மேல மாடியில இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு கீழே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள டோர் லாக் பண்ணிட்டு ஹால்லேயே பெட்ஷீட் விரிச்சு படுத்துட்டாங்களாம். எங்க மெயின் டோர் கிட்ட ஒரு விண்டோ இருக்கும். அங்க யாரும் எட்டி வாங்குற மாதிரி இருந்துச்சான். அப்புறம் தூங்கிட்டாங்களாம். கொஞ்சம் நேரம் தூங்கின அப்புறம் யாரோ வந்து அவங்க மேல ஏறி உட்கார்ந்து அவங்கள அமுக்குற மாதிரி இருந்துச்சான். அப்ப சடனா கீழே வந்த அப்போ அம்மா சஃபர் ஆகிறத பார்த்து எழுப்பி என்னன்னு கேட்டு தண்ணி கொடுத்தாங்களாம். அவ்வளவுதான் அக்கா. நெகட்டிவ் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லவ் யூ ஆர்த்தி. போன ஸ்டோரியில முருகர் வந்தாரு. இந்த ஸ்டோரியில உயிர் எடுத்துட்டு போயிட்டாரு. எப்போ எதா இருந்தாலும் பர்ன்ட் பாடி இருக்குல்ல, ஓ மை காட், அது ரொம்ப கொடுமையா இருக்கும். உருவத்தோட ட்ரூ செல்ஃப் பார்க்கும்போது அது மோஸ்ட்லி நிறைய வாட்டி வந்து பார்க்கும்போது அது பர்ன்ட் பாடி மாதிரி இருக்கலாம். பட் ஆக்சுவலாக அது வந்து எரிஞ்சு இறந்துருப்பாங்க அப்படின்றது கிடையாது. புதைச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி இருக்குமா. அண்ட் சம்டைம்ஸ் எரிச்சும் இது பண்ணுவாங்கள்ல. நம்ம இதுலலாம் நிறைய பேர் வந்து எரிச்சிருவாங்க, புதைக்க மாட்டாங்க. அப்பயும் அப்படி இருக்குமா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே ஆர் cremated ஆல்சோ அண்ட் நாட் த வே ஹவு தே டைட். அவங்க ஒரு சில பேர் வந்து தீக்குளிச்சு இறக்குறவங்க அப்படி இருப்பாங்கன்ற மாதிரியும் கிடையாது, இப்படியும் இருப்பாங்க அப்படின்றத வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு இதில் படித்தேன். உங்களுக்கும் சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மழை வேற பயங்கரமாக பெய்யுது. அதனால பேக்ரவுண்டில் குட்டியாக ஏதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா மழை தான். அக்காலாம் இல்லை, அக்காலாம் இல்லை, சேஃபாக தான் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஆர்த்தி. இது எனக்கு ரொம்ப முன்னாடி பழைய வீட்டில் நடந்த ஸ்டோரி. நான் எப்பயுமே நைட் தனியாக ஹாலில் தான் தூங்குவேன். ஒரு நாள் நைட்டு படுத்திருந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட் ரைட் கிச்சன். நாங்கள் இருக்கிறது ஒரு பங்களா. என்னதான் ரூம் இருந்தாலுமே ஹாலில் ஃப்ரீயாக காற்று வாங்கிட்டு படுக்கிறது தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாமே லாங்காக இருக்கும். கிச்சன் ரொம்ப லாங்கு. லைக் கிட்ஸ் எங்கள் கிச்சனில் ரன்னிங் ரேஸ் விளையாடுவாங்க. ஓகே, ஐ கெஸ் இந்த இன்ட்ரோ போதும்ன்ட்டு நான் சோஃபாவில் படுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா கிச்சனோட லைட் ஆப்போசிட் வாலில் உளுறது தெரியும். ஸோ நான் ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வால் டாப்பில் ஒரு ஆப்வியஸான பிளாக் ஷேடோ மாதிரி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே ஜீசஸ் நேம் சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்த்தேன். போகிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிரும். பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஜம்ப் ஸ்கேர். வந்து படுத்துட்டேன். செகண்ட் டைம் பார்த்த உடனே ஓடி அம்மா கிட்ட போய் படுத்துட்டேன். ஸ்டேஜில் ஓடும்போது முட்டில சரியான அடி, பிளட் வந்துருச்சு. எங்கள் அம்மா நான் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இதுதான் ஸ்டார்டிங். செகண்ட், இது ஃபேக் மாதிரி இருக்கும், ஆனால் நம்புங்க, இது நடந்துச்சு. எங்கள் அம்மா டீச்சர். ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே குளிப்பாங்க.
டவல் மறந்துட்டாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் ஆனா கீழே டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பேய் எடுத்து கொடுத்துருக்கு, ஆனா தப்பான டவல். நான் எங்க அம்மா வந்து சொன்னாங்க, ஏன் நான் அவ்வளோ கத்துறேன், இது என் டவல் இல்லைன்னு ஏன் கேட்காத மாதிரி போனேன் அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்போ உங்களுக்கு டவல் எடுத்து கொடுத்தேன், எப்போ நீங்க கத்துனீங்க? எங்க அம்மா நான் விளையாடுறேன்னு திட்டிக்கிட்டே போனாங்க. அப்போதான் ரியலைஸ் ஆச்சு எடுத்து கொடுத்தது அதுன்னு. சின்ன சின்ன விஷயம், அதாவது என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு பவுச்சை விட்டு சில டைம் வெளியே இருக்கும். வீட்டு கதவை நூன் டைம் யாரோ தட்டுற மாதிரி இருக்கும், ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் நடக்கும். அண்ட் மெயினா நான் அவங்க சேனல் சப்ஸ்கிரைபர் ஆனதே இதனாலதான். ஒரு டைம் எங்க அம்மா நான்வெஜ் நிறைய சமைச்சிட்டு இருந்தாங்க ஈஸ்டர் டைம்ல. அப்போ என்ன மாதிரியே ஏதோ ஒன்று எங்க அம்மா கிட்ட சாப்பாடு தர சொல்லியிருக்கு. ஆனா எங்க அம்மா கொடுக்கல. பிகாஸ் ஷி டிடன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ். என்னடா என்ன மாதிரியே இவங்களுக்கும் நடந்திருக்கேன்னு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். முதலையும் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், ஆனா நீங்க பார்க்கல. எங்க அம்மா கிட்ட போய் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆனா கேட்கல. ஆனா எங்க அப்பா எனக்காண்டி சர்ச் பாஸ்டரை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே சொன்னாங்க, இந்த வீட்டு லேண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு வீடு கட்டி ஒரு ஃபேமிலி இருந்துச்சான், ஆனா அதை யாரோ எரிச்சிட்டாங்களாம். அதனால இந்த லேண்ட்ல யாரு வீடு கட்டி இருந்தாலும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுமா. படம் மாதிரியே இருக்குல்ல, எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. என் வீட்டுல எனக்கு வாஷ்ரூம் போக பயமா இருந்துச்சு. நைட் ரொம்ப ரொம்ப பேடா ட்ரீம்ஸ் வரும். எனக்கு மட்டும்தான், எங்க வீட்டுல வேற யாரையுமே அதை டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ நாங்க உடனே அந்த வீடை வித்துட்டு வேற வீட்டுக்கு போயிட்டோம். இட் வாஸ் ஃபைனலி a flat. ஆக்சுவலி ஒன்னு தெரியுமா, அந்த வீட்டை நாங்க வித்தோம்ல, அங்க 2 டெத்து நடந்திருக்கு. ஏன்னா they tried to destroy that ghost and அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அது ஒரு பாட்டி அண்ட் ஒரு என் வயசு பொண்ணோட லைஃப் எடுத்துருச்சு. நான் தப்பிச்சேன். இப்போ எங்களுக்கு அவளோட கான்டாக்ட் இல்ல. ஸோ எனக்கு கரண்ட் அப்டேட் தெரியாது. By the way, if you read this, sorry for such a long story and thank you for keeping us entertained by uploading amazing videos. Love you beauty. Sorry for grammatical error if there is any. Thank you so much for sending. 2 பேர் இறந்துட்டாங்களா இவங்க போன அப்புறம்? எனக்கு காது வலிக்குது. நல்ல வேலை மற்ற ஏரியாலாம் வந்து இடி மின்னல்லாம் அடிக்குது. நம்ம இதுக்கு வந்து அதெல்லாம் இல்லை. பிகாஸ் யோர் அக்கா இஸ் வெரி ஸ்கேர்ட் ஆஃப் தண்டர். She can't handle that. She has a weak, fragile heart. வெறும் மழைனா பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி கேட்டுக்கலாம். கேட் மியாவ் போடுறேன். ஹாய் அக்கா, நான் சொல்ல போகிற ஸ்டோரி சென்டிமெண்ட்டாக இருக்கும்க்கா. நான் சின்ன வயசுலேருந்தே என்னோட அம்மாச்சி வீட்டில் தான் இருக்கேன். ரோடு கிட்ட என்னோட பெரியம்மா வீடு இருக்கும். நாங்கள் அங்கே எப்போவாச்சும் தூங்குவோம். என்னோட பெரியம்மா ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க சாமிக்காக விரதம் இருந்தாங்க. ஷி டசன்ட் ஈட் ப்ராப்பர்லி ஃபார் 10 days. தென் ஷி காட் சிக் அண்ட் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் ஃபார் 2 days இன் ICU. டாக்டர் சொல்லிட்டாங்க எங்களால் காப்பாற்ற முடியலைன்னு. அண்ட் ஷீ இஸ் டெட். அப்போ நான் சின்ன பொண்ணு. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது என்னோட பெரியம்மா எனக்கு முத்தம் கொடுத்தாங்களாம். என்னோட அம்மா சொன்னாங்க. பிகாஸ் என்னை கை குழந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டது அவங்க தான். எங்கள் அம்மா ஒர்க்குக்காக வேலைக்கு போயிடுவாங்க, அப்பாவும் போயிடுவாங்க. அதனால தான் என்னை அம்மாச்சிட்ட விட்டுட்டாங்க. அவங்க இல்லாத அப்புறம் நாங்கள் யாருமே அங்கே போய் தூங்குனதில்லை. நான் 7th படிக்கும்போது என்னோட பெரியம்மா திதி வந்துச்சு. நாங்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டோம். அப்போ வீட்டில் ரிலேட்டிவ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அம்மாச்சி வீடு ஃபுல். ஸோ நாங்கள் பெரியம்மா வீட்டில் படுக்க வந்துட்டோம். அக்கா தூங்கிட்டாங்க, நான் முழிச்சிருந்தேன். அப்போது நான் ஒரு ஷேடோவை பார்த்தேன். எப்படின்னா ஒரு உமன் சாரி வேர் பண்ணிட்டு நிக்கிறாங்க. நான் விண்டோ கிட்ட தான் படுத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு ரைட் சைடு விண்டோ இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறாங்க. என்னதான் பார்த்துட்டே நிக்கிறாங்க. நான் ரொம்ப கத்தி அழுதுட்டேன். நான் அழுகவும் அப்படியே ஷேடோ மூவ் ஆகி வெளியில போயிடுச்சு. ஐ கேன் கிளியர்லி see that அவங்க என்னோட பெரியம்மா. நான் பெட்ஷீட்டை நல்லா மேலே போத்திட்டு படுத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் தூங்கலை. 3 மணிக்கு மேலே தான் தூங்கினேன். விண்டோவுக்கு பக்கத்துலேயே தான் ஸ்டெப்ஸ் இருக்கும் மாடிக்கு போகிறதுக்கு. அப்போ கொலுசு போட்டுட்டு மேலே கீழே போயிட்டு யாரோ வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மாடியில் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. அன்னைக்கு நைட் நாங்கள் யாருமே தூங்கலை, எல்லாரும் கேட்டோம் அந்த சவுண்டை. அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே ஊர் காவல் காக்கிற சாமி இருப்பாங்க. அவங்க வரும்போது எந்த ஒரு ஸ்பிரிட்டோட நடமாட்டமும் இருக்காது. அவங்க காலில் சலங்க மாட்டிட்டு போவாங்க. பட் அவங்க உருவம் நமக்கு தெரியாது. அன்னைக்கு நான் சாமி சவுண்டும் கேட்டேன், பெரியம்மாவையும் பார்த்தேன். ஐ ஹோப் யூல் ரீட் த ஸ்டோரி. ஆல் த பெஸ்ட் அக்கா. டூ மோர் வீடியோஸ் அக்கா. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அக்கா. தேங்க்யூ. ஒருவேளை அந்த சாமி வந்து ரோட்டில் தானே போகும். உங்கள் பெரியம்மா இங்கே வீட்டு சைடில் இருந்ததுனால மேபி அதனால இருக்கலாம்ல. இப்போ வரைக்கும் எவ்வளோ நேரம் எடுத்தேனே எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு 1/2 hour வந்திருக்குமா. அடுத்த ஸ்டோரி போகலாம். இப்போ ஆக்சுவலி பிரேக் எடுத்துகிட்டு வந்தால இப்போ டைம் வந்து 2:40 ஆயிடுச்சு. எங்கேருந்து நான் 5 வீடியோ எடுக்கிறது. ஹாய் அக்கா, குட் ஆஃப்டர்நூன்.
ஐ எம் வித்யா, ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். நான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணேன், அப்புறம் நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ நான் மெயிலில் சென்ட் பண்ணேன் அக்கா. சாரி அக்கா, என்னோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் அக்கா. நான் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மிட் டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சு எங்களுக்கு ஹாலிடேஸ் இருந்துச்சு. அப்போ நான் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ வெளியே போகலை. ஒன் டே நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்தேன். அப்போ நான் ஃபுல் பிளாக் ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தேன். நார்மலாக வந்தேன் வெளியே. அப்போது என் சித்தப்பா பொண்ணு அண்ட் என்னோட தம்பியோட போனாங்க. அப்போ நான் நார்மலாக எங்கள் வீட்டு வெளியே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு அண்ணாக்கு சாமி வந்துருச்சுன்னு. அப்புறம் ஓடி போயிட்டாங்க. சரி, நான் அப்போ என் பெரியம்மா வீட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு போகலாம்னு போனேன். அப்போ ஒரு அண்ணா கத்திட்டு என்னை பார்த்து ஓடி வந்தாங்க. அவங்க கண்ணு ரொம்ப ரெட்டாக பெருசாக இருந்துச்சு. பட் என் சிஸ்டர் அப்புறம் என்னோட தம்பி அவங்களாம் பார்த்துட்டு சாமி வந்துருச்சுன்னு நினச்சாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு உடம்புல பேய் இருந்துச்சு. அப்புறம் ஓடி போய் என்னோட ஆன்ட்டி வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ என்னோட லெக்ஸ் எல்லாம் ஷிவர் ஆகுது. அப்புறம் அந்த ஆன்ட்டி மேலே சாமி வரும். நான் போன உடனே அவங்க சாமியை ப்ரே பண்ணி எனக்கு பொட்டு வச்சாங்க. அப்புறம் அவங்க விண்டோவில் இருந்து பார்த்தாங்க அந்த அண்ணா போயிட்டாங்களா இல்லையான்னு. அங்கே இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா அப்புறம் அவங்க பிரதர் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க அந்த அண்ணாக்கு ரத்த காட்டேரி இருந்துச்சான் உடம்புல. நான் கிரேட் எஸ்கேப்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு 1 வீக் ஃபுல்லாக ஹை ஃபீவர். அப்புறம் நார்மல் ஆயிட்டேன். அக்கா, இதுதான் என்னோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கா. ஐ ஹோப் யூ வில் ஷேர் தி ஸ்டோரி இன் அப்கமிங் வீடியோஸ். இன்னும் இருக்குது, நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன் அக்கா. ரியலி லவ் யூ அக்கா. எனக்கு உங்கள் வீடியோ ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரீடிங் கோஸ்ட் ஸ்டோரிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஆக்சுவலி ரத்த காட்டேரி அடிச்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க. உடம்புல இருக்குமா? உடம்புல நான் கேள்விப்பட்டதே இல்லை. அடுத்த ஸ்டோரி. பை த வே, இந்த வீடியோவும் 1000 லைக்ஸ் வந்த அப்புறம் தான் அடுத்த எபிசோட். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டோரி படிக்கலாம். ஹாய் அக்கா, நான் உங்களுக்கு இன்ஸ்டாவில் ட்ரை பண்ணேன் பட் போகலை. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்கும்னு நம்புகிறேன். திஸ் இஸ் மை ட்ரூ ஸ்டோரி. மை நேம் இஸ் ஐஸ்வர்யா. மீனான்னு சொல்லுங்கள். எனக்கு மார்ச் 2023 தான் மேரேஜ் ஆகிடுச்சு. நான் என் ஹஸ்பண்ட் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் அவங்க அம்மா அப்பா அவங்க அக்கா மாமாலாம் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் ஒர்க் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆஃப்டர் நான் வீட்டில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்தான். அப்போ டைம் 1:30 இருக்கும். ஹஸ்பண்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. 2:30 நானும் மெயின் டோர்லாம் லாக் பண்ணிட்டு என் பெட்ரூம்ல படுக்க போனேன். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேன். தென் நான் தூங்கிட்டு இருந்தப்போ என் பெட்ரூம் டோர் டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுச்சு. நானும் தூக்கத்துல எதுவும் கண்டுக்கல. நெக்ஸ்ட் நான் தூங்கிட்டு இருந்தேன். பெட்டை யாரும் என் லெக்கு கிட்ட இருந்து என் ஹெட்டு கிட்ட வரைக்கும் முட்டி போட்டு வராங்க. நான் என் ஹஸ்பண்ட் தான் வராங்கன்னு நினச்சேன். அப்புறம் என் ஹெட்டு கிட்ட ஒரு ஃபோன் சார்ஜ் போட முடியும். அந்த சார்ஜ் போடுற ஸ்விட்ச் போர்டு இருக்குது. அதை ஆன் பண்ண சவுண்டு ரொம்ப நல்லா கேட்டுச்சு. நான் என் ஹஸ்பண்டை நினச்சேன், என்ன போயிட்டு உடனே வந்துட்டீங்கன்னு தூக்கத்தில் கேட்டேன். தென் அப்போ தான் எனக்கு நான் மெயின் டோர் லாக் பண்ணேன், எப்படி வந்திருப்பாருன்னு திரும்பினேன். தென் ஆன் ஸ்பாட்டில் என் மேலே இருக்குது ஒரு பிளாக் ஃபிகரில் ஒன்று என் மேலே இருக்குது. என் நெக்கு பிடிச்சி அழுத்துச்சு. என்னால் முடியல. ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் தான் என்னை விட்டுச்சு. அதுவும் நான் சாமி நேம் சொன்னதும் அப்புறம் தான் ஃப்ரீயாக ஆயிடுச்சு. நான் விட்டா போதும்னு வெளியே வந்தேன். என் ஹஸ்பண்டுக்கும் அம்மாவுக்கும் மாற்றி மாற்றி கால் பண்ணிட்டு இருந்தேன். தென் நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்ததும் நான் அப்படியே நடந்ததை சொன்னேன். அவர் என்ன நம்பலை. என் அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க நம்பினாங்க. அவங்களுக்கு அது என் வீட்டில் ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் என்கிட்ட சொல்லலை. நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் போச்சு. தென் அதுதான் ரிப்பீட் ஆகிட்டு இருந்தது. சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லலை. அப்புறம் ஒன் டே என் ஹஸ்பண்ட் பெட்ரூமில் சாப்பிட்டுட்டு இருந்தார். நான் பெட்ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் பெட்ரூமில் இருந்து சைடில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். என் ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது அங்கே ஸ்டோர் ரூமில் யாரோ போனாங்க. யாருன்னு பாருன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் உங்கள் அக்காவாக இருக்கும்னு சொன்னேன். இல்லை, என் அக்கா இல்லை, வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் அவர் போய் பார்த்தாரு. அங்கே யாருமே இல்லை. அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் ஓகேன்னா அவர் சொல்லிட்டு எனக்கு அன்னைக்கு ஃபுல் டே கால் பண்ணிட்டு இருந்தார். நீ தனியாக இருக்காத, ஜாப் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ எனக்கு பயம் போயிடுச்சு. டெய்லி ரிப்பீட் ஆனதுனால எனக்கு எதுவும் தெரியலை. நான் கிச்சனில் ஒர்க் பண்ணால் சவுண்டு கேட்கும், திங்ஸ்லாம் விழும். நான் எதுவும் காட்டிக்க மாட்டேன். என் மொபைலில் மியூசிக்ஸ் ஃபுல் சவுண்டாக வச்சு கேட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளோதான் அக்கா என் ஸ்டோரி. இது நீங்கள் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. லவ் யூ. அண்ட் ஒன் மோர், நீங்கள் ஸ்டோரி படிக்கும்போது பயப்படும் போது உங்கள் ரியாக்ஷன் ஸோ க்யூட். இல்லை, எனக்கு புரியல. நான் பயந்து செத்தா உங்களுக்குலாம் அப்படி என்ன ஒரு புத்துணர்ச்சி? க்யூட்டான். நான் இங்கே ஐயோ அக்கா பயந்துட்டாங்க, அக்காவுக்கு என்ன ஆச்சோ, அக்காவுக்கு ஏதாச்சும் என் வாய்ஸ் வர போயிடுச்சு அப்படிலாம் இல்லையா? ஏன்? லவ் யூ டூ. அடுத்த ஸ்டோரி கொஞ்சம் லாங்காக இருக்குது. இதோட முடிச்சுக்கலாம்.
ஏன்னா இதுக்கு அடுத்து நான் இன்னும் எபிசோட் எடுப்பேன். ஒரு ரியாக்ஷன் வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். வில் வாட்ச் இட் டுகெதர். ஓகே, அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் ஆர்த், இதான் லாஸ்ட் ஸ்டோரி. மைண்ட் ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதுதான் லாஸ்ட். ஹாய் ஆர்த்தி, என் நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப ரெகுலராக பார்ப்பேன்னு சொல்ல முடியாது, பட் பார்க்குறப்போ ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும், அதுவும் வீக்கெண்ட்ஸில். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் அ ஃபியூ ஆஃப் மை கோஸ்ட் ப்ரெசன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி when I was studying in school. இது ஒரு கண்டினியூஸ் ஸ்டோரி மாதிரிலாம் இருக்காது. அப்பப்போ நான் என் பாட்டி ஊருக்கு போகிறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நான் ஒரு 9th கிரேட் படிக்கிறப்போ என்னோட ரிலேட்டிவ் ஃபீமேல் ஒருத்தங்க டெத் ஆகிட்டாங்க டியூ டு சம் இல்னஸ். அண்ட் என்ன இல்னஸ்னு கண்டே பிடிக்க முடியல. அதுவே ஒரு பெரிய டவுட் தான். என் எக்ஸ்பயர்ட் ரிலேட்டிவ் அண்ட் அவங்க ஃபேமிலி இருந்த வீட்டுக்கு பின்னாடியே அட்டாச்டு வீடும் இருக்கும். அண்ட் அதை அவங்க ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாங்க. அந்த ஃபுல் வீடுமே ஒரு மாதிரி க்ரீப்பியாக தான் இருக்கும். நான் அவங்க உங்க அக்கா எனக்கு செத்தே போயிருப்பேன். என்னோட லேப்டாப் இங்கே ஓப்பனில் இருந்துச்சு ஸ்க்ரீனு. இவ்வளோ நேரம் வந்து அந்த யூடியூப் ப்ளே ஆகிட்டு இருந்தது வந்து சும்மா அந்த ஸ்க்ரீன் மட்டும் ஆனில் இருந்தது. இப்போ ரொம்ப நேரம் ஆகிட்டோன்னே ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு. இருட்டாக இருந்தது. நான் இங்கே வந்து இப்படி படிக்கிறேன்னா என் தலை இந்த இடத்துல இப்படி யாரோ கொஞ்சம் ஹைட்டாக இங்கே இப்படி நிற்கிற மாதிரி நான் பார்த்தேன்னா, இல்லைன்னா அது என் பிரம்மையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் சத்தியமாக பயந்துட்டேன். எப்பவுமே இங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், அதை பார்த்து நான் பயப்படுறேன், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்ல. ஆனால் தான் லைட்டாக இப்படி திரும்பியிருக்கேன், தெரியுதா? என்னோட பார்வையே வந்து இந்த பக்கம்தான் இருக்குது, இந்த பக்கம் சுத்தமாக தெரியாது. அப்பயும் இப்படி பண்ணால் என்ன பண்ணுறதுங்க? என்ன பண்ணுவேன் நான்லாம் பொழப்பு பார்க்க வேண்டாமா? கண்டினியூ பண்ணுவோம். நான் அவங்க வீட்டுக்கு விளையாட போகிறப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, என் ரிலேட்டிவ் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு ப்ரெக்னென்ட் அக்கா பாத்ரூமில் ஸ்லிப் ஆகி விழுந்து பேபியெலாம் அபார்ட் ஆகிட்டு அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அண்ட் அந்த அக்காவோட ஆவி இங்கே சுற்றிட்டு இருக்குன்னு. ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் அதாவது என்னோட ரிலேட்டிவ் வீட்டு பின்னாடி ரெண்ட்டுக்கு இருக்கிற பொண்ணு மொட்டை மாடியில் ட்ரைட் க்ளோத்ஸ் எடுக்க ஒரு நைட் 8:30 போல் போயிருக்கா. அப்போ ஒரு கருப்பை ஒரு உருவம் உட்காந்துட்டு வான்னு கூப்பிட்டுச்சான். தென் ஒரு நாள் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு சரியா தூக்கம் இல்லை போல. அப்போ கொலுசு சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. அவங்க அப்படியே டிஸ்டர்ப்டாக படுத்துட்டே இருக்கப்போ டக்குன்னு அவங்க வீட்டு டோரை ஃபாஸ்ட்டாக தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. அண்ட் அந்த ஆன்ட்டி பயந்து ஓப்பன் பண்ண யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த ஆன்ட்டியோட பேர் சொல்லி டோர் தட்டுற சத்தம், ஓப்பன் பண்ணால் அகெயின் யாருமே இல்லை. இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் அந்த வீட்டில். என் ரிலேட்டிவ் இறந்த பிறகு கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் தான் இருந்தோம். அப்போ ஒரு நாள் என்னோட சிஸ்டர் இருந்திருக்கா. அண்ட் அங்கே ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும், அட்டாச் பாத்ரூம் பக்கத்துலேயே. என் சிஸ்டர் படுத்துட்டு இருக்கப்போ சருக்குன்னு ஒரு பிளாக் உருவம் கருப்பாக போத்திட்டு மிரரில் பாஸ் ஆகி போயிருக்கு. அதை பார்த்து அவள் அலறிட்டு எங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்து சொல்கிறா, இப்படி நான் ஒரு உருவம் பார்த்தேன் அப்படின்னு. அண்ட் அதை கேட்டுட்டு என் பாட்டியும் அவங்களும் அந்த வீட்டில் இருக்கிறப்போ சேம் உருவம் அதே மிரரில் பாஸ் ஆகி போகிறத பார்த்துருக்காங்க. இதை கேட்டு எங்களுக்கு அல்ல. இத்தனை நாள் நான் இப்படி எல்லாரும் சொல்கிற ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் அந்த வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லை. நான், என்னோட சிஸ்டர், என் கசின், இன்னொரு அக்கா அண்ட் அந்த பின்னாடி வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க மட்டும்தான் இருந்தோம். இப்படி இருக்கிறப்போ நான் அந்த சேம் பெட்ரூமில் உட்காந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு இருந்தேன். பெட்ரூம் என்ட்ரன்ஸ்க்கு நேராக ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோ வழியாக பார்த்தா மாடிக்கு போகிற படிக்கட்டு தெரியும். நான் எழுதிட்டு இருக்கப்போ திடீர்னு யாரோ என்னை பார்க்குற மாதிரி ஃபீல். நான் திரும்பவே இல்லை அந்த விண்டோ சைடு. சடனாக ஒரு கிளாஸ் விழுகிற சவுண்ட். அப்பயும் நான் பார்க்கல, பட் உள்ள செம்ம பயம்தான். தென் என் ஃப்ரெண்டு நான் இருக்கிற ரூம்க்கு வந்தா சும்மா. அப்போ திடீர்னு பயந்து என் பின்னாடி ஹைட் பண்ணிக்கிட்டா. நான் என்னாச்சுடின்னு கேட்குறேன். அண்ட் அவள் அந்த விண்டோ வழியாக ஒரு உருவம் பார்க்குதுன்னு சொன்னான். எனக்கு செம பயம். தட் நைட்டு கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் ஒரு நாள் திருப்பி அவங்க வீட்டுக்கு போனோம். இறந்துட்டாங்கன்ற ரீசன்னால நாங்கள் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர சிச்சுவேஷன். அப்போ கரண்ட்டு கட்டு. அவ்வளோ பெரிய ஹால், ஒரு 2 கேண்டில்ஸோட வெளிச்சம்தான். கிச்சனுக்கு போக ஹாலில் க்ராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ போகிறப்போ என் பின்னாடி யாரோ வர மாதிரி ஃபீல். நான் பயந்து ஃபாஸ்ட்டாக நடந்தேன். அதுவும் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நெகட்டிவாக அண்ட் ரியலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் அப்படி இப்படின்னு பெருசாக ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிற சான்ஸ் குறைஞ்சிருச்சு.
தென் இப்போ ஒரு 1 இயர் பேக் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த பழைய பயம்லாம் இல்லை. அண்ட் ஆஃப்டர் சம் ஈவெண்ட் ஐ தாட் ஆஃப் ஸ்டேயிங் தேர் ஒன் நைட். அதே பெட்ரூமில் என்னோட ரைட் சைடில் கசன், என் லெஃப்ட் சைடில் ஃப்ரெண்டு. நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ என் ஃப்ரெண்டு எழுந்துச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறா. ஐ கேன் ஃபீல் ஹர் மூமெண்ட். கண்ணை முழிச்சு பார்த்தா என் பக்கத்துலேயே தான் இருக்கா. பட் பாத்ரூம் யூஸ் பண்ணுற சவுண்டு. நாங்கள் 3 பேர் தான் அந்த வீட்டில் அந்த நைட்டு. இப்போ கூட அந்த வீட்டுக்கு போனால் ஐ கேன் ஸ்ட்ராங்லி ஃபீல் த நெகட்டிவிட்டி. இது கோஸ்ட் ப்ரெசன்ஸ் பண்ண ஸ்டோரி தான். ஹோப்ஃபுல்லி போர் அடிக்காமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் மை ஸ்டோரி. டேக் கேர் ஆர்த்தி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் திஸ் பெரிய ஸ்டோரி. கோஸ்ட் தான். இன்னைக்கு வர அரண்மனை 3 வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயும் வந்து அந்த பேய் வந்து ஒன்று இருட்டா கருப்பாக உட்காந்துட்டு இருந்ததா. அதை வேற பார்த்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு வேற நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னு தெரில. இதான் லாஸ்ட் ஸ்டோரி. பேட்ரி வேறு லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. நான் இன்னொன்று வந்து சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ எடுப்போம். ரியாக்ஷன் வீடியோ எடுத்தால் இன்றைக்கி வந்து நான் 3 வீடியோ எடுத்துட்டேன். இன்னும் 2 வீடியோ எடுக்கணும். அடுத்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு கோஸ்ட் ஸ்டோரி முடிஞ்சிச்சு இல்லை, போதும். ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலி க்ரைம் ஸ்டோரி எடுக்க வேண்டியது. இட்ஸ் ப்ரிட்டி லேட். 3 o'clock ஆகிடுச்சு. 2:56. கோஸ்ட் இது க்ரைம் ஸ்டோரி வந்து 2 hours ஆகும் வீடியோ எடுக்கிறதுக்கே. அதனால் எங்கள் அம்மா வேறு இல்லை. எங்கள் அம்மா உள்ளே போய் படிச்சுட்டாங்க. என் தம்பி தான் இருக்கான். மின்னல் அடிக்குது இப்போ தான். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக 47th எபிசோடு வரணும்னா 100 லைக்ஸ் இல்லை 1000 லைக்ஸ் 1000 லைக்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்கணும். மேபி இப்போது 2 வீடியோவாக வந்து 1000 மேலே வந்து ஈஸியாக வருது. நம்ம பார்ப்போம். நான் தான் யோசித்தேன் லைக்ஸோட இது ஏற்றலாமான்னு. பட் ஆனால் எனக்கு ஃபாலோவர்ஸ் இன்னும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது லைக்ஸ் ஏற்றுனா வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். அதனால் 1000 லைக்ஸ் வந்து அடுத்த எபிசோட் வந்து போடுறேன். அடுத்த எபிசோட் நான் இப்போ எடுத்துருவேன்ல, போட்டுருவேன். டோன்ட் வரி, போட்டுருவோம். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து நான் ஒரு கூகுள் டாக் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் உங்களோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.